வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் யமுனை ஆற்றங்கரையில் தகனம். 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதை. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் மன்மோகன் சிங்கிற்கு இறுதி மரியாதை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் உலக செஸ் சாம்பியன் குகேஷ் சந்திப்பு. குகேஷின் அர்ப்பணிப்பு மற்றும் உறுதிப்பாடு வியப்பளிப்பதாக பிரதமர் பாராட்டு. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி நேரில் ஆய்வு. பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவு. விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் முயற்சி. PSLV C-60 ராக்கெட் மூலம் நாளை மறுநாள் விண்ணில் ஏவப்படுகிறது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நினைவஞ்சலி. தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர் என்று புகழாரம். விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகழஞ்சலி. அவரது நினைவிடத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மரியாதை. ஆப்கான் பாகிஸ்தான் எல்லையில் நிகழ்ந்த மோதல். பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 19 பேர் உட்பட 22 பேர் உயிரிழப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட். இந்திய இளம் வீரர் நிதிஷ்குமார் அபார சதா. விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் முழு ராணுவ மரியாதையுடன் தில்லியில் உள்ள யமுனை ஆற்றங்கரையில் இன்று தகனம் செய்யப்பட்டது. அவரது உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர்கள், முப்படை தளபதிகள், வெளிநாட்டு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செலுத்தினார்கள். கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை நாட்டின் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் சிற்பியாக விளங்கினார். தலைசிறந்த பொருளாதார நிபுணரான அவர் உடல்நலக்குறைவால் நேற்று முன்தினம் காலமானார். தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உடல் இன்று காலை காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் மன்மோகன் சிங்கின் உடல் ராணுவ வாகனத்தில் யமுனை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நிகாம்போத் காட் மயானத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அங்கு சீக்கிய முறைப்படி மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி சடங்குகள் நடைபெற்றன. மன்மோகன் சிங்கின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினார்கள். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோரும் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள், தில்லி மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். முப்படை தளபதிகள், பூட்டான் மன்னர், மொரீஷியஸ் வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் 21 குண்டுகள் முழங்க முழு ராணுவ மரியாதையுடன் மன்மோகன் சிங்கின் உடல் தகனம் செய்யப்பட்டது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தில்லியில் நினைவிடம் அமைக்க நிலம் ஒதுக்கி தரப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மன்மோகன் சிங்கிற்கு நினைவிடம் அமைக்க இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விடுத்த கோரிக்கையை ஏற்று நினைவிடம் அமைக்க நிலம் ஒதுக்கி தர
உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கும் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாஜக செய்தி தொடர்பாளர் சுதன்சு திரிவேதி தெரிவித்துள்ளார். அறக்கட்டளை ஒன்று அமைக்கப்பட்ட பின்புதான் நினைவகத்துக்கான இடத்தை ஒதுக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் செஸ் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினார். தில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது குகேஷின் பெற்றோர் உடன் இருந்தனர். சாம்பியன் பட்டம் வென்ற இறுதிப் போட்டியில் தாம் பயன்படுத்திய சதுரங்க பலகையை குகேஷ் பிரதமரிடம் வழங்கினார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் குகேஷின் அர்ப்பணிப்பும் தீர்க்கமான நிலைப்பாடும் அவரது வெற்றிக்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். குகேஷின் தன்னம்பிக்கை மிகுந்த ஊக்கமளிப்பதாக இருப்பதாக கூறியுள்ள பிரதமர் இளம் உலக சாம்பியன் என்ற இலக்கை நோக்கி குகேஷ் பயணித்ததையும் நினைவு கூர்ந்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பாகிறது. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. இதன்படி இந்த நிகழ்ச்சியின் 117வது அத்தியாயம் நாளை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. இந்தியிலும் அதனைத் தொடர்ந்து அனைத்து பிராந்திய மொழிகளிலும் ஒலிபரப்பாகும். பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்தி ஞானசேகரன் என்ற நபரை கைது செய்துள்ளது. இந்நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி இன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். சம்பவம் நடைபெற்ற இடம், மாணவ மாணவிகளின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து ஆளுநர் RN ரவி பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் பேராசிரியர்களுடன் கலந்துரையாடி அந்த வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாணவ மாணவிகளுடன் தனித்தனியாக கலந்துரையாடிய ஆளுநர் வளாகத்தை மிகவும் பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கு மாணவர்கள் கூறிய கருத்துகள் மற்றும் ஆலோசனைகளை கேட்டறிந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் குறித்து மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் அச்சமடைய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ள ஆளுநர் பாதுகாப்பு சூழலை மேம்படுத்த பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரணமாக அரசு 25 லட்சம் ரூபாய் வழங்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், V லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து முதல் தகவல் அறிக்கைகளும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதாகவும் மாணவி வழக்கில் FIR இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த உடனேயே முடக்கப்பட்டு விட்டதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த தகவல்களை வெளியிட்டவர்கள் ஊடகங்கள் அனைவருமே பதில் கூற வேண்டும் என்றும் காவல்துறை அதனை கசியவிடவில்லை என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்த நீதிபதிகள் முதல் தகவல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கும் விதம் மிகவும் மோசமாக உள்ளது என்றும் பாதிப்புக்கு ஆளான பெண்ணின் மீதே குற்றம் சாட்டுவது போல் உள்ளது என்றும் கூறினர். இணையத்தில் முதல் தகவல் அறிக்கை முடக்கப்பட்ட பிறகும் 14 பேர் அதை பார்த்தது எப்படி என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் காவல் நிலையத்திற்கு நேரில் வந்து புகார் அளிக்க பொதுமக்கள் அச்சப்படும் நிலைதான் தற்போதும் உள்ளது என்றும் கண்டனம் தெரிவித்தனர். முதல் தகவல் அறிக்கையை யார் பதிவிறக்கம் செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வசதிகள் இருந்தும் ஏன் இன்னும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்.
புகார் அளிக்க வந்த மாணவியிடம் எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் பெறும்போது ஒரு காவல்துறை அதிகாரி கூட உதவி செய்ய முடியாதா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தை விசாரிக்க 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கவும் உத்தரவிட்டனர். பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரணமாக அரசு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவரிடமிருந்து கல்வி கட்டணத்தை வசூலிக்காமல் மாணவி படிப்பை தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். पशुपालन हमारी परंपरा, विरासत और संस्कृति की पहचान रही है। पशुपालन को लाभकारी और उन्नत बनाने के उद्देश्य से पशुपालन और डेयरी विभाग भारत सरकार प्रत्येक 5 वर्ष पर पशुधन गणना करता है। इस बार अक्टूबर 2024 से फरवरी 2025 में होने वाली पशुधन गणना में पोल्ट्री, पालतू पशुओं और आवारा पशुओं की कुल 219 नस्लों का डेटा एकत्रित किया जा रहा है। तो जब सरकारी कर्मचारी गणना के लिए आए तो उन्हें पशुधन की सही जानकारी दें। इससे पशुधन के लिए योजनाएं बनाने में मदद मिलेगी, पशुओं की नस्ल में सुधार होगा और मजबूत होगा आपकी आमदनी का आधार। आपके सहयोग से भारत बनेगा 5 ट्रिलियन की अर्थव्यवस्था वाला देश। मेरे पशु मेरी जानकारी, होगी समृद्ध संपदा हमारी। செய்திகள் தொடர்கின்றன. மாணவி மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கின் பின்னணி குறித்து ஆராய்வதற்காக உண்மை கண்டறியும் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த ஆணையம் வன்கொடுமை நிகழ்ந்த சூழலையும் நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றியும் 2 நபர்களை கொண்ட குழு ஆய்வு செய்யும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் இக்குழுவினர் பாதிக்கப்பட்ட நபர், அவரது குடும்பத்தினர், நண்பர்கள், பல்கலைக்கழக துறைசார் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் சம்பவத்தின் உண்மைத்தன்மை குறித்து கேட்டறிய உள்ளனர். மேலும் இத்தகைய பாலியல் குற்றங்கள் இனிமேல் நடைபெறாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றியும் இந்த குழு பரிந்துரை செய்ய உள்ளது. இந்த குழுவில் மகாராஷ்டிராவின் முன்னாள் காவல்துறை தலைவர் மம்தா குமாரி, மகாராஷ்டிரா மற்றும் கோவாவின் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் சிறப்பு பிரதிநிதி பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டின் புதிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள மைக்கேல் வால்ஸை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் இருதரப்பு நட்புறவை மேம்படுத்துவதற்காக அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் தற்போதைய உலக சூழல் குறித்தும் இருவரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாகவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். PSLV C-60 ராக்கெட் நாளை மறுநாள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ SDX-1 மற்றும் SDX-2 என்று பெயரிடப்பட்டுள்ள 2 செயற்கைக்கோள்களை இந்த ராக்கெட்டில் விண்ணிற்கு அனுப்புகிறது. தலா 220 கிலோ எடை கொண்ட 2 செயற்கைக்கோள்கள் வெவ்வேறு புவிவட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளன. இது குறித்து நேர்காணல் ஒன்றில் பேசியுள்ள விண்வெளித்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங், இஸ்ரோ இந்த ஆண்டின் கடைசி விண்கல ஏவுதலை வரலாற்று சாதனையாக மாற்ற முயற்சித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படும் விண்வெளியில் விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றால் இந்த சாதனை நிகழ்த்திய வெகு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லியில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் காற்று மாசு சற்று சீரடைந்துள்ளது உள்ளிட்ட சில தேசிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இருபத்தி ஓராவது ஆசிய திரைப்பட திருவிழா மும்பையில் ஜனவரி 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவையொட்டி அம்மாநிலத்தின் தானே, அந்தேரி, சிகுவன் பகுதிகளில் உள்ள திரையரங்குகளில் திரையிட 61 திரைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. கான்ஸ் திரைப்பட திருவிழாவில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட தி பிளாக் டாக் என்ற சீன திரைப்படம் திரையிடப்பட்டு இந்த திருவிழா தொடங்கப்பட உள்ளது. கடுமையான காற்று மாசு நிலவி வந்த தில்லியில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் சற்று நிலைமை சீரடைந்துள்ளது. அடர்ந்த பனிமூட்டத்துடன் காற்று மாசு பிரச்சனையும் சேர்த்து கொண்டதால் தில்லி நகர மக்கள் கடும் அவதியை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினமும் அங்கு விட்டு நல்ல மழை பெய்தது. இதனால் காற்று மாசு பிரச்சனை தணிந்து மக்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர்.
மழை தொடர்ந்து பெய்தால் காற்றின் தரம் மேலும் உயரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காற்றின் தரம் சற்று அதிகரித்துள்ளதால் தில்லியில் விதிக்கப்பட்டிருந்த கிராப் 3 கட்டுப்பாடுகளும் விலக்கிக் கொள்ளப்பட்டன. நேபாளத்தில் நடைபெறும் சூரியகிரண் கூட்டு ராணுவ பயிற்சியின் 18வது பதிப்பில் பங்கேற்பதற்காக இந்திய ராணுவ குழு அந்நாட்டிற்கு புறப்பட்டு சென்றது. டிசம்பர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை நடத்தப்படும் இந்த கூட்டு பயிற்சி இரு நாடுகளின் வருடாந்திர பயிற்சியாகும். வனப்போர் மலைப்பகுதிகளில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் கீழ் மனிதாபிமான உதவி உள்ளிட்ட செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காக இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது. இந்தியா நேபாளம் இடையேயான சூரியகிரண் பயிற்சி இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் நட்புறவை, நம்பிக்கை, பொதுவான கலாச்சார இணைப்புகளில் வலுவான பிணைப்பை ஏற்படுத்தும். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை இன்று சந்தித்து பேசினார். தில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அஞ்சல் துறையை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கான முதலீட்டு செலவீன கோரிக்கை மனுவை ஜோதிராதித்ய சிந்தியா வழங்கினார். நடப்பு நிதியாண்டில் 88 நிறுவனங்களுக்கான கனிம சுரங்க ஏலத்தை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடற்கரையோர கனிம ஆய்வு குறித்து அண்மையில் நடத்தப்பட்ட இணைய வழி கருத்தரங்கம் நடத்தப்பட்டதாகவும், இதில் 13 கடலோர கனிம சுரங்க மின்னணு ஏலம் குறித்த தகவல் எடுத்துரைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் மாவோயிஸ்டுகளுக்கு தொடர்புடைய இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை மேற்கொண்டது. 10க்கும் மேற்பட்ட இந்த சோதனையில் 15 லட்சம் ரூபாய் ரொக்கம், நக்சலைட்டுகள் குறித்த துண்டு பிரசுரங்கள், டிஜிட்டல் செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது. தேமுதிகவின் மறைந்த முன்னாள் தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அக்கட்சியை சேர்ந்தவர்கள் ஊர்வலமாக சென்று விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் ஓராண்டு ஆகிறது. அவரது 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதால் ஏராளமானோர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்தின் மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த், மாநில அமைச்சர் சேகர் பாபு, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பலர் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். முன்னதாக மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை தேமுதிகவினர் பங்கேற்ற ஊர்வலம் நடைபெற்றது. இதனிடையே மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையின் இணையமைச்சர் எல் முருகன் நினைவஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ் திரைப்படங்களில் தனது தனித்தன்மை கொண்ட நடிப்பு திறனாலும் திரைப்பட கலைஞர்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்ததன் மூலம் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த் என்று கூறியுள்ளார். தமிழக அரசியலில் தவிர்க்க இயலாத ஆளுமையாக விளங்கியதுடன் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராகவும் திறம்பட செயல்பட்ட பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களின் நினைவினை போற்றுவோம் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக முன்னாள் தலைவர் நடிகர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மாசற்ற மனதுக்கும் தூய அன்பிற்கும் சொந்தக்காரராக விளங்கி மண்ணை விட்டு மறைந்தாலும் நமது நெஞ்சங்களில் வாழும் கேப்டன் விஜயகாந்த் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ் திரையுலக வரலாற்றில் தனக்கென தனி அடையாளத்தை கொண்டு கோலாச்சியவர் விஜயகாந்த் என்று கோரியுள்ளார். உயரிய மனிதநேய பண்புகளாலும் ஈகை பெருங்குணத்தாலும் தமிழக மக்களின் பேரன்பை பெற்ற பத்மபூஷன் விஜயகாந்தின் பொதுவாழ்வு சாதனைகளை தாம் நினைவு கூறுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே விஜயகாந்த் நினைவிடத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் விஜயகாந்தின் நற்குணங்களை நினைவு கூர்ந்தனர். பிரிந்திருக்கக்கூடிய கேப்டன் கடவுளாக நம்மோடு இருக்கின்றார்கள், அவருடைய அருள் எப்பொழுதும் கிடைக்கும் என்றும்
இங்க இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக தேமுதிகவினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், 2 அற்புதமான புதல்வர்கள் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் சந்தித்து பேசி வந்திருக்கின்றோம். நல்லது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு நடக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு அரசியலை தாண்டி என்னோடு அன்பாக பழகக்கூடியவர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்னை தங்கச்சி என்றுதான் அழைப்பார்கள். அக்கா பிரேமலதா அவர்களை நாங்கள் 2 பேருமே அக்கா என்று அழைத்துக் கொள்வோம். ஒரு ஈடுபாடோடு உள்ள குடும்பம், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற குடும்பம். இன்று ஒருவர் மறைந்த பின்பும் லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் இன்று அதிகாலையில் இருந்து இந்த குரு பூஜைக்கு வருகிறார்கள் என்றால் அவர் எந்த அளவிற்கு அவர் மக்கள் மீது அன்பு வைத்திருந்தார், மக்கள் எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்திருந்தார் என்பது தெரிகிறது. ஆபத்து காலங்களில் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள அனைத்து பெண்களும் மாணவிகளும் காவல் உதவி செயலியை தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த காவல் செயலியின் மூலம் பாதிக்கப்படும் பெண்களின் விவரம், இருப்பிடம் மற்றும் வீடியோ காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு பெறப்பட்டு உடனடியாக அவசர சேவை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து பெண்களும், குறிப்பாக மாணவிகள் இந்த காவல் உதவி செயலியை தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்வதை அனைத்து கல்லூரிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த காவல் செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கிஃப்ட் வந்திருக்கு. ஆஹா, லெஜெண்டோட பேட். இத வச்சுதான் நான் ஆடுவேன். அரே, எதிர்கால பேட்டிங் லெஜெண்ட்னா லெஜெண்ட் யார் பேர் எழுதிருக்காரோ அவருக்கு தான் பேட் கிடைக்கும். என்னப்பா பாத்தீங்களா, இதுல என் பேர் எழுதிருக்கலனா எத்தனை பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஆர்பிஐ சொல்லுது, பேங்க் அக்கௌண்ட்டோ அல்லது லாக்கரோ நாமினிய கண்டிப்பா நியமிங்க. எனவே முதலீடு உரியவருடைய வாரிசுக்கு கிடைக்கும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. நவீன மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று நம் அனைவருக்கும் ஒரு கனவு உள்ளது. நாம் நமது வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்யும் போது இந்த கனவை நனவாக்குவதை நோக்கி வலிமையான காலடி எடுத்து வைக்கின்றோம். மேலும் 2024-25 மதிப்பீட்டு ஆண்டுக்கான உங்கள் வருமான வரி அறிக்கையை சரியான நேரத்தில் தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் தாமதமான வருமான வரி அறிக்கையை தாமத கட்டணத்துடன் தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி 2024 டிசம்பர் 31 ஆகும். 2024-25 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி அறிக்கையை நீங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்து விட்டீர்கள் என்றால், அதில் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் உங்கள் திருத்தப்பட்ட வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்ய கடைசி நாள் 2024 டிசம்பர் 31 ஆகும். வருமான வரி தாக்கல் செய்வதற்கான மேலும் தகவல்களுக்கு incometax.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். இந்த செயல்முறை மிகவும் எளிதானது மற்றும் முற்றிலும் இணைய வழியிலானது. வரி செலுத்துவோர் ஒவ்வொருவரும் தேசத்தை கட்டமைப்பவரே. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய ரயில்வேயின் சின்னமாக திகழக்கூடிய பாம்பன் ரயில் பாலம் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களுடன் செங்குத்தாக தூக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ராமேஸ்வரம் தீவை இந்திய நிலப்பரப்புடன் இணைப்பதற்கு 1914ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட பாம்பன் ரயில் பாலம் முக்கிய பங்காற்றி வந்தது. இந்நிலையில் பாம்பன் ரயில் பாலம் நூற்றாண்டை கடந்து உறுதித்தன்மை இழந்ததால் அதற்கு மாற்றாக புதிதாக தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட நீடித்த மற்றும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும், பாலத்தின் வழியாக பெரிய கப்பல்கள் எளிதாக செல்லும் வகையிலும், குறைந்தபட்ச பராமரிப்புடன் 100 வருடங்களுக்கு மேல் ஆயுளை உறுதி செய்யும் வகையிலும் முக்கிய அம்சங்களுடன் புதிய பாலம் கட்ட மத்திய அரசு தீர்மானித்தது. ரூபாய் 550 கோடி மதிப்பீட்டில் ரயில் பாலம் கட்டுமான பணி கடந்த 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளது. 2078 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் 99 தூண்களையும், பழைய ரயில் பாலத்தை விட 3 மீட்டர் உயரமாகவும் 2 வழித்தட போக்குவரத்திற்கு ஏற்ற வகையில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. பாலத்தை கப்பல்கள் எளிதாக கடந்து செல்ல 72.5 மீட்டர் நீளம் கொண்ட முழுமையாக தானியங்கி எலக்ட்ரோ மெக்கானிக்கல் வசதியுடன் கூடியதாக இந்த செங்குத்து தூக்கு பாலம் அமைந்துள்ளது. இந்த கட்டமைப்பு இந்தியாவில் முதல் செங்குத்தான கடலில் அமைந்துள்ள தூக்கு பாலமாகும். பாலத்தின் தூண்களை பாதுகாக்க
உலக தரத்தில் உள்ள பிரத்யேகமான பூச்சு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கடந்த நவம்பர் 13-14 அன்று ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி ஆய்வு செய்து தெரிவித்த குறைகள் அனைத்தும் சரி செய்து சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்தை எளிதாக்குதல், கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் என்றால் மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக பாம்பன் புதிய தூக்கு பாலத்திலிருந்து கார்த்திகேயன். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் கடந்த சில வாரங்களாக அட்டகாசம் செய்து வந்த யானை புல்லட் ராஜாவை மலவன் சேரம்பாடி தேயிலை தோட்டத்தில் மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். இந்நிலையில் பிடிப்பட்ட காட்டு யானையை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் அறிவியல் சார்ந்த அணுகுமுறையில் குறைந்த மனித இடையூறுகளுடன் கண்காணிக்கப்பட்டு பின் அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட உள்ளதாக கூடலூர் வனக்கோட்ட மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். சட்டத்துறையில் செயற்கை நுண்ணறிவால் மனிதர்களின் பங்களிப்பை தவிர்த்துவிட முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி KV விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் உள்ள மத்திய சட்டக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி KV விஸ்வநாதன் கலந்து கொண்டு சட்டப்படிப்பை முடித்துள்ள 390 மாணவ மாணவியருக்கு பட்ட சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், சட்டங்கள் வலிமை வாய்ந்ததாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்துபவர்கள் நியாயமானவர்களாக நாட்டின் நலனை முன்னிறுத்தி செயல்படுபவர்களாக இருக்கும்போதுதான் சட்டம் வலிமையாக இருக்கும் என்று தெரிவித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள அசுவமா நதி வழியாக நல்லுதேவன்பட்டி கண்மாய்க்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதில் நல்லுதேவன்பட்டி கண்மாய்க்கு வரும் வழியிலேயே கால்வாய் மடையை உடைத்து புத்தூர் கண்மாய்க்கு தண்ணீரை கொண்டு செல்வதால் இந்த பகுதிக்கு தண்ணீர் வரத்து குறைந்தது. எனவே கால்வாய் மடையை உடைத்த மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு தண்ணீர் கொண்டு செல்வதை முறைப்படுத்த கோரி வகுரணி மற்றும் குருவிலாம்பட்டி கிராம மக்கள் ராஜபாளையம் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தனிப்பிரிவு காவல்துறையினருக்கு போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ராம்சன் பகுதியில் வாகன சோதனை மேற்கொண்டனர். அதில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து வந்த வாகனத்தில் 101 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. அவற்றை கைப்பற்றிய காவல்துறையினர் அந்த வாகனத்தில் வந்த 2 பேரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது மைசூரிலிருந்து மேட்டுப்பாளையம் வழியாக கோத்தகிரி வந்ததாகவும் நீலகிரியில் உள்ள கடைகளுக்கு விற்பனை செய்ய புகையிலை பொருட்களை கொண்டு வந்ததாக ஒப்புக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். மார்கழி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சேலம் மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் முழுவதும் தேங்காய்களை கொண்டு சிவலிங்கம் வடிவமைக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டது. இந்த சிவலிங்கமானது 3008 தேங்காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி சிவதரிசன நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இன்று முதல் 2 நாட்களுக்கு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் படைகளுக்கு இடையே நடைபெற்ற சண்டையில் பாகிஸ்தான் வீரர்கள் 19 பேர் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர். கிழக்கு ஆப்கானிஸ்தானின் கோஸ்ட் மற்றும் பாகிஸ்தானின் எல்லையை ஒட்டியுள்ள பாக்டிகா மாகாணங்களில் இரு நாட்டு வீரர்களுக்கும் இடையே கடந்த சில வாரங்களாக கடுமையான மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கோஸ்ட் மாகாணத்தின் அலிஷிர் மாவட்டத்தில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ முகாம்களை ஆப்கானிஸ்தான் படைகள் தீ வைத்து எரித்தன. டாண்ட்-இ-பதான் மாவட்டத்தில் பாகிஸ்தான் வீரர்கள் வீசிய மோட்டார் குண்டுகளால் 3 ஆப்கானிய பொதுமக்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலால் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 358 ரன் எடுத்துள்ளது. மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் 2ஆம் நாளான நேற்று ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன் எடுத்திருந்தது. இந்நிலையில் 3ஆம் நாளான இன்று முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இன்றைய ஆட்டத்தில் இளம் வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி அபாரமாக ஆடி டெஸ்ட் போட்டியில் தமது முதல் சதத்தை பதிவு செய்தார். இன்றைய ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 358 ரன் எடுத்தது. நிதிஷ்குமார் ரெட்டி 105 ரன்னுடனும் முகமது சிராஜ் 2 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை விட இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 116 ரன் பின்தங்கியுள்ளது.
ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் 474 ரன் குவித்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.